வணக்கம் 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 மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாங்க தான் உங்க ஜுஜு பட்டு. இன்னைக்கு என்ன வீடியோனா, காலையில் 6 மணி. ஸோ ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப்டர் 2 இயர்ஸ் நமக்கு ஆச்சா, 2 வருஷம் கழிச்சு ஊருக்கு போகிறோம். 3 பேராக போகிறோம். 3 பேரா போகிறோம். அவங்க கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் மார்னிங் எழுப்பி விட்டோமா, அதனால கொஞ்சம் அழுகுறாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேரேஜ், கோயிலுக்கு போகிறது நிறைய பிளான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஊருக்கு போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 3 மாதம் குழந்தை வச்சுட்டு 400 கிலோமீட்டர்ஸ் இருக்குமா, 350 கிலோமீட்டர் அப் டு 400. ஸோ எப்படி ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். நீங்களும் ட்ராவல் பண்ணுங்க வாங்க. அதாவது இவளோட என்னென்ன ஃபன்னா இவ எங்களை வச்சு என்ன ஃபன் பண்றாங்கிறது நைட்லேயே ஸ்டார்ட் ஆயிருச்சு. நேற்று நைட்டு ஊருக்கு போறவங்க சொன்னோம், என்ன நினைச்சா கண்ணு மூடவே இல்லை. 3 மணிக்கு தான் காலைல அது படுத்தா, அது வரைக்கும் வச்சு செஞ்சுட்டாங்களே. சரி சார், சரி சார். இங்கே ஒரு பேக்கு, அம்மனிக்கு மட்டும் அந்த கீழே இருக்க சூட் கேஸ், மீதி 2 எங்களுக்கு. இந்த சின்ன பேக்கு எங்களுக்கு, அம்மனிக்கு அந்த ஒரு அவ்வளோதான். கிளம்பியாச்சு, போய்கிட்டு இருக்கோம். அம்மனி தூங்குறாங்க. இது மட்டும் கேபு, பஸ்ஸுக்கு போகிறதுக்கு பஸ்ஸில் தான் போகிறோம். வால்வோ புக் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் டைம் எப்படி இருக்கு தெரியல. அது ரொம்ப நாள் கழிச்சு வரும், லாங் டைம் கழிச்சு போயிட்டுருக்கோம். பாப்பா எப்படி இருக்க போகிறா தெரியல. தூக்கம் வருது. நைட்டில் வச்சு செஞ்சுட்டேன், தூங்கவே விடல. சிரிச்சுட்டு ஜாலியாக இருந்தா பாட்டுக்கு. சரி, வெளிச்சு அடிக்குது பாருங்க. இங்கே இருக்க எலக்ட்ரானிக் சிட்டி வர்றதுக்குள்ள எவ்வளோ நேரம் பாருங்க. அது இவ்வளோ டிராஃபிக். இப்பயே இவ்வளோ வேறு டிராஃபிக். பஸ்ஸில் ஏறியாச்சு. பஸ் எடுத்துருச்சு, அப்படியே போயிட்டுருக்கோம். மெல்ல கேட்குதாங்க. இப்போதான் ஜஸ்ட் நம்ம ஏறணும். கணக்காக வந்து அவன் நிறுத்துறான். இங்கே பஸ் வந்துருச்சு. நான் தான் சொன்னேன் பார்த்தீங்களா. இது வரைக்கும் 2 பேராக இப்படி படுத்துட்டு வந்தோம். கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் வந்துட்டு கார்னரில் இருக்கோம். ஆஸ் யூஷுவல். அதனால தான் இப்போ சைடாக பார்த்தோம். இன்னும் இடம் இருக்குது, அது போயிட்டோம்னா படிக்கதான். அவள் பக்கத்தில் இருக்கணும்ல, அப்புறம் அவள் யூஷுவலை உங்களுக்கு இங்கே வந்துட்டு ஒரு குட்டி மெத்த பண்ணிட்டோம் கொடுத்து இந்த பெட்ஷீட்டில் படுத்துக்கிட்டே நேச்சர் பார்த்துட்டு ட்ராவல் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்கு. ரைட், இப்போதான் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. 10 மணி ஆச்சு. 7 மணிக்கு. பிரேக்ஃபாஸ்ட் பிரேக் டைம் என்ன? 10 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் பிரேக். நிறுத்துவானா எப்போ வருமோன்ட்டு தான் பிரேக்ஃபாஸ்ட் போங்க. பிகாஸ் காலையில் 6 மணிக்கு 5 மணிக்கெலாம் கிளம்பவும் 10க்கு சும்மாவே நியூ மாம் பற்றி உங்களுக்கு தெரியும். சும்மாவே பசிக்கும். 50 மந்த்லி தூங்குறோம். நல்லா போட்டாங்க, தண்ணியை ஊற்றியாச்சு. வாங்க சாப்பிடலாம். ட்ரிப் எப்படி இருக்குமோ என்னன்னு தெரியாமல் ஃபஸ்ட் டைமில் அப்படி தான் இருந்துச்சு. ஒரு மாதிரி பாப்பா எப்படி கோஆப்ரேட் பண்ணுமா இல்லையா தெரில. ஆனால் அவள் சூப்பர் கோஆப்ரேட்டிவ். அவள் எப்போவுமே சமத்து. ஒரு சில டைமில் குறும்பு சட்டை பண்ணுவோம், எப்போ சமத்து. பாப்பா வந்துட்டு நல்லா கோஆப்ரேட்டிவாக இருந்தால். ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருச்சு, செகண்ட் ஹாஃப் தான் எப்படின்னு தெரில. சட்னி, தோசை, சாம்பார். கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு திரும்ப அறக்க பஸ்ஸில் ஏறிட்டோம். இறங்கினது நாங்கள் தான் லாஸ்ட்டு, ஏறினது நாங்கள் தான் லாஸ்ட்டு. இதில் என்ன இருக்குது? ஆனால் நாங்கள் எங்கள் சீட்டு மட்டும் ஃபஸ்ட்டு. டிரைவருக்கு பின்னாடி. மேடம் தூக்கி இப்போ எந்திரிச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ரீச் ஆக போகிறோம்.
ஒரு 1 வீக் பிளான் இருக்கு. எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம் தெரியல. லெட்ஸ் see. பொறாமடா பொறாம. என்ன ஏண்டா இம்புட்டு அழகா படைச்ச ஆண்டவா. என்ன இது? வித்தவுட் சுகர். அதான் ரியாக்ஷன் பார்க்கணும்ல நாங்கள். என்ஜாய். குடிச்சிட்டான்டா ஒரே இதில். முடிஞ்சு வந்துட்டோம். தம்பி அவங்க ஏறி போயிட்டு இருக்கோம். அடே அப்பா எங்கடா இருக்கீங்க? இந்த லாஸ்ட்ல வச்சிருக்காங்க. இங்க இருக்காங்க பைக் நிற்கிறது ஒருத்தர். இங்கே போகணும். ஏடா ஆட்டோ உள்ள விட்டுருக்கலாம்ல. நீங்க விட்டு போயிட்டாங்களா? இது நாங்கள் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வர சொல்லிட்டு ஆர்த்தி எடுத்துட்டாங்க. என்னோடய பேத்தி என்னை ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு அப்படின்ட்டு சொல்லி ஆர்த்தி எடுத்தாங்க. ஸோ அதை நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அண்ட் எங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பொண்ணு அழைச்சிட்டு போகிற இது நெக்ஸ்ட் டே மேரேஜ். பிஃபோர் த டே அந்த பொண்ணை கூட்டிகிட்டு அந்த மண்டபத்துக்கு போவாங்களா அந்த மாதிரி. ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்ததுமே எல்லாமே டக்குன்னு பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த ஃபுட்டேஜஸ்லாம் நான் இருக்க மாட்டேன். பிகாஸ் பாப்பா வந்ததுமே அங்கேருந்தே நல்லா தூங்கிட்டு வந்ததுமே எழுந்துட்டா அவளுக்கு ஃபீட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அவங்களோட ரிச்சுவல்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு பொண்ணு கூட்டிகிட்டு போகிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது எல்லாமே பாருங்கள். செங்காட்டு மண்ணா நம் வீட்டு பொண்ணோ கைவிட்டு போக கண்ட கண்ணீர் வருமே. பந்தத்தை மீறி போக சக்தி இல்லையே. பாசத்தை பங்கு போட பட்டா இழகி போச்சு விட்டு பாறையே. எல்லாருமே எமோஷ்னல் ஆகிட்டாங்க. நான் வந்துட்டு பக்கத்து ரூமில் தான் ஃபீட் பண்ணிட்டு இருந்தேன் பாப்பாவுக்கு. எல்லாமே கேட்டுட்டு இருந்தேன். அண்ட் ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்தேன். எனக்கே வந்துட்டு எமோஷ்னலாக இருந்தது. ஸோ ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணி கொடுக்கும்போது அவங்க பேரண்ட்ஸோட மைண்டு எப்படி இருக்கும்னு என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. பட் எனக்கு வந்துட்டு அந்த இது கிடைக்கல. ஸோ அது எடுக்கும்போது எனக்கு பர்சனலி எனக்குமே அழுகு வந்தது. தம்பி தான் வந்துட்டு அழுதுகிட்டே இருந்தார். அது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்பா அம்மா எல்லாருமே அழுதுகிட்டு இருந்தாங்க. அண்ட் தென் சர்லி வந்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நெக்ஸ்ட் டே தான் பேரண்ட்ஸ் அண்ட் இங்கே இருக்கவங்க எல்லா ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் போகிறது. தென் நாங்கள் ரூம் வந்துட்டோம். ரூம் வந்ததுக்கப்புறம் பாப்பாவை பார்க்க எங்களெல்லாம் பார்க்க என்னோடய அண்ணன் இவர் வந்திருந்தார். ஸோ மோஸ்ட்லி எல்லோரும் பெங்களூர் வர முடியல. அதனால் இங்கே வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் வந்து பார்க்குற செஞ்சாங்க. இனிமேல் நிறைய பெண்டிங் இருக்குது. அது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோஸில் வரும். கண்டிப்பாக எல்லாமே பாருங்கள். வீடியோவில் நாங்கள் சொல்கிற எங்களோட பிரதர் சிஸ்டர்னு மென்ஷன் பண்ணுற எல்லாருமே அன்பிளட் பட் மோர் தென் அ பிளட் ரிலேட்டிவ். தென் வெட்டிங்காக அவுட்ஃபிட் வந்துட்டு நாங்கள் அங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டோம் பெங்களூர்லேயே. இங்கே வந்துட்டு கொஞ்சம் அந்த ஜுவல்ஸ் மட்டும் வாங்கலான்னுட்டு சென்னை சில்க்ஸ் வந்தோம். அங்கே ரூம் பக்கத்துலேயே தான் அது இருக்குது. ஸோ வாங்கிட்டு திரும்ப அகெயின் நாங்கள் பொண்ணு வீடு அம்மா வீட்டுக்கு தான் போகணுன்னு பிளான். அங்கே போய் கொஞ்சம் நாளாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நைட்டு தூங்குறதுக்கு ரூம் வந்துக்கலாம் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அவங்க வீட்டிலே இருக்கலாம் தான் நாங்கள் சொன்னோம். பட் அவங்களுக்கு வந்துட்டு வேணாம், உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காதுன்ட்டு ரூம் வந்து கொடுத்துட்டாங்க. நான் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்க கேப்பில் இவனுங்க வந்துட்டு சந்தில் சிந்து பாடிட்டானுங்க. இந்த மாதிரி கேம்ஸ் அங்கே இருக்குல்ல சென்னை சில்க்ஸில், அங்கே போயிட்டு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. தென் அவருக்கு ஷூஸ் வாங்காமல் இருந்தது. ஸோ அது பார்க்கலான்னு போனோம், செட் ஆகலை. அதனால நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது கடையில் வாங்கிக்கலான்னுட்டு அவங்க வந்துட்டாங்க. அப்புறம் நான் எனக்கு தேவைப்படுறத வாங்கிட்டு பெல் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு அம்மா வீட்டுக்கு தான் போகணும். கல்யாண வீட்டுக்கு போகிறீங்க? திருச்சி தான் போகணும். சோறு உண்டு சுகம் உண்டு மது உண்டு என்றாலே வீட்டில் எல்லாம் முடிச்சுட்டு ரூம் வந்தாச்சு. ஆமாம். ஸோ எனக்கு எல்லாம் பார்த்துருக்கீங்க.
ஒரு ஜாலியாக கிளம்பி வந்து இங்கே ஃபங்க்ஷன் எமோஷனலாக பார்த்துருப்பீங்க நிறையா. அந்த இடத்துல கொஞ்சம் உள்ள வந்திருக்க மாட்டேன். நான் பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணிட்டு இருந்தேன். அவங்கெல்லாம் வந்துட்டு அந்த அவளை சர்லியை அனுப்புறதுக்காக இது பண்ணி எல்லாம் அழுதுட்டாங்க, ரொம்ப எமோஷன் ஆகிட்டாங்க. நான் பார்க்கல, பட் ஃபுட்டேஜில் எல்லாம் பார்த்தேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ டே 1 ஊருக்கு வந்தது நல்லா இருந்தது. அதனால எங்களுக்கு சரியான எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி போச்சு. பாப்பா வந்துட்டு நல்லா ஆரத்திலாம் எடுத்து வரவேற்றாங்க பார்த்தீங்களா. ஒரு மிஸ் ஆன மூமெண்ட்ஸ்லாம் இதான மாதிரி இருந்தது. அப்புறம் எல்லாம் தூக்கதாலும் இல்லை, எல்லார்ட்டையும் போயிட்டா. ஆக்சுவலாக ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சு, அங்கே வேறு சட்டவுன், அதனால சார்ஜ் இல்லாமல் அதெல்லாம் ஷூட் பண்ணல. நான் எல்லார்ட்டையுமே போயிட்டு சமத்தா இருந்துட்டு எல்லாத்தையும் சிரிச்சுட்டு வேற எல்லாமே வந்துட்டு கொஞ்சிட்டு இருந்தாங்க. அவ்வளோ பேர் ஒரு 150 பேருக்கு கை மாறி இருப்பா. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறோம். தென் ஆஸ் யூஸ்வல், எங்களுக்கு யாரும் இல்லை, நீங்கள் மட்டும்தான்.